கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், என்ன நடந்தாலும் தைரியமாக இரு, என் அருள் உன்னை காக்கும். பிரமாதமாக சொல்கிறாரு இல்லையா? ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் பவர்லேருந்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் வர்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. என்ன நடந்தாலும் தைரியமாக இருங்கிறாரு. அதனால் கவலையப்படாதீங்க. நீங்கள் எது நடந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் கலங்கவே கலங்காதீர்கள். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, என் அருள் உன்னை காக்கும் அப்படிங்கிறாரு. அதற்காக ஒரு 3 அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 அற்புதங்கள் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு. சகோதரிக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. நிறைய அற்புதங்கள் நடந்தாலும் சமீபத்தில் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் சாய்நாதர். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி மாற்று மருத்துவத்தை அணுகுகிறார்கள். அங்கே சில டேப்லெட் கொடுக்குறாங்க. பாபா இந்த டேப்லெட்லாம் நான் முழுங்கலாமா பாபாட்ட தான் கேட்குறாங்க. பாபா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்களேன். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி அனிதா அவர்களுக்கு சிறுக சிறுக சேமித்து கொண்டே வருகிறார்கள். அந்த மிகப்பெரிய தொகையை பேங்கில் போட்டு வச்சாங்களான்னு கேட்டால் இல்லை, தெரிந்த நண்பரிடம் கொடுத்து வைக்கிறார்கள். ஒரு நாள் அந்த நண்பர் சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட பணமே கொடுக்கலன்ட்டார். எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும்ல. சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். என்ன நடந்தது? அந்த பணம் திரும்ப கிடைத்ததா? அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா, வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரி கணவர் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஒரு சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க. ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத மனிதர் அவர். இந்த சர்ஜரி பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஆபத்துங்கிறாங்க. சகோதரி பாபாவை தான் அழைக்கிறார்கள். ஓடி வரார் சாய்நாதர். வந்தவர் தட்சணையை பெற்றுக்கொண்டு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் பாருங்களேன். அதான் சாய்நாதர். கடல் கடந்து 7 கடல் தாண்டி இருந்தாலும் ஓடி வருவேங்கிறார் இல்லையா பாபா. அதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள் நமக்கு அற்புதமாக. அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இன்றைக்கி டைட்டிலே பிரமாதமான டைட்டில் இல்லையா? என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. அதை தான் நமக்கு இந்த அற்புதங்களின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். என் அருள் உன்னை காக்கும். பிரமாதமாக சொல்கிறார். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே. பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்லியே ஆகணும். இன்று மதியம் 2 மணிக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி பாபாவின் முன்னால் வைத்துவிட்டு நம்ம சேனலில் ஒளிபரப்பாக இருக்கும் 108 சாய்நாதரின் போற்றுவோம் அதை ஒலிக்க விட்டு, முடிந்தால் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி முடியாதவர்கள் காதில் மட்டும் கேட்டுக்குங்க. அற்புதமாக கண்களை மூடி அற்புதமாக சாய்நாதரை தியானித்து உங்களுடைய பிரேயஸை பாபாவோட பாதங்களை சமர்ப்பியுங்கள் இல்லையா? மறந்துடாதீங்க. 2 மணிக்கு அற்புதமாக ஒளிபரப்பாக இருக்கிறது ஸ்ரீ சாய்நாதரின் போற்றுவோம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், கௌசல்யா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க சகோதரி. சகோதரிக்கு பல அற்புதங்கள் புரிந்திருக்கிறார். மகனுக்காக ஒரு மிகப்பெரிய பிரேயர். அற்புதமாக மகனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் சாய்நாதர். அடுத்து அக்காவின் மகளுக்காக. அக்காவின் மகள் கன்சீவ் ஆகிறாங்க. அவங்களும் ஒரு மருத்துவர். இவங்க போய் செக்கப் பண்ணுற டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது, கண்டிப்பாக சிசேரியன் தான். ஏன்னா ட்வின்ஸ் உள்ளே இருக்கிறதுனால சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, சிசேரியன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அவங்க மருத்துவருங்கிறதுனால அவங்க அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மொத்த குடும்பமும் ஒரு வருத்தத்துடனே இருக்காங்க. என்னடா அது, குழந்தைக்கு சிசேரியன் பண்ணுறாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நாளும் வந்தது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. அக்கா சொல்கிறாங்க, நீ தான் பாபாட்ட அடிக்கடி போவே இல்லை, நேர பாபா ஆலயத்துக்கு போ, பாபாவிடம் மனதார பிரார்த்தனை பண்ணு. பாபா இன்றைக்கி சிசேரியன்னு சொல்கிறாங்க, ஆனால் சிசேரியன் ஆகக்கூடாது, சுகப்பிரசவம் தான் ஆகணும்னு பாபாட்ட ப்ரே பண்ணிக்கோ. நான் தினமும் ப்ரே பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் பாபாட்ட. அவரும் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். நிச்சயமாக ஆசீர்வாதம் செய்வார்னு அக்கா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. சகோதரி கௌசல்யா நேர பாபா ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கே பிரீஸ்ட் ஆரத்தி காட்டுறாரு.
அங்கேருந்து வராங்க. சகோதரி கண்களில் கண்ணீர். ஏன் அழுவுறீங்க? என்ன இல்லை, குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், இன்றைக்கி டெலிவரி அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ப்ரீஸ்ட்டு உதியை எடுத்து கொடுத்து, இந்த உதியை கொண்டு போய் அவன் நெத்தியில் வச்சு விடுங்க, சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னாரு. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அங்கே மருத்துவர்கள் சொன்னது சிசரின் ஆகும்னு சொன்னாங்க. இங்கே பாபாட்டேருந்து வந்த உத்தரவு சுகப்பிரசவம்னு வந்திருக்கு. அங்கேருந்து மருத்துவமனைக்கு வந்தாங்க. அக்காவின் மகளுக்கு அந்த உதியை வச்சு விட்டாங்க. பாபாவை மனதார பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் பிரசவம் ஆயிடுச்சு. சுகப்பிரசவம். அற்புதமாக 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அக்காவின் மகள். அதுதான் சாய்நாதர். கூடவே இருப்பார். நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். அதை அழகாக செய்து கொடுப்பார் சாய்நாதர். இப்படி சகோதரிக்கு அற்புத மழை பொழிஞ்சிக்கிட்டே வந்த பாபா சகோதரியின் பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். சகோதரிக்கு உணவு குழாயில் அந்த வால்வு ஒரு ப்ராப்ளம், அப்புறம் பித்தப்பையில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் நிறைய இருந்தது. சகோதரிக்கு மாற்று மருத்துவத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர். சகோதரி அந்த மாற்று மருத்துவத்தை அணுகுகிறார்கள். எல்லா வியாதியும் குணமாயிடுச்சுண்ணா எனக்கு. சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு எல்லா வியாதியும் குணமாயிடுச்சுண்ணா, நான் பர்ஃபெக்டாக இருந்தேன். என்னுடைய கர்மா மீண்டும் விளையாட ஆரம்பித்தது. என் கர்ப்பப்பையில் பிரச்சனை வர ஆரம்பித்தது. நான் மீண்டும் அதே மாற்று மருத்துவத்தை தான் நான் அணுகினேன். நான் நேராக போனேன். அங்கே போனேன். அந்த டாக்டர் சொன்னார், இது ஒன்றுமே இல்லாமா, நம்ம மருத்துவத்தில் அற்புதமாக க்யூர் பண்ணிடலாம், நான் உங்களுக்கு சில மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிங்கன்னாங்க. எல்லா மருந்தும் வாங்கிட்டேன்னா. இருந்தாலும் மனித மனம் தானே, அப்படியே யோசிச்சுட்டே இருக்குது, இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்லாமா. நைட்டெல்லாம் தூங்கலை. ஏன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்றைக்கி தான் ஆரம்பிக்கலாம் மருந்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்று இரவு சாய்நாதரிடம் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பாபா இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் நான் சாப்பிட்டுமா இல்லை நான் ஆங்கில மருத்துவத்துக்கு போட்டுமா, இந்த மாதிரியே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 4 மணி இருக்கும். சாய்நாதர் அந்த மருந்துகளை எடுத்து பாருன்னு ஒரு உணர்வை கொடுக்குறார். நான் நேராக போய் ஒரு மருந்து எடுத்து பார்க்குறேன்னா, மாத்திரை 4-5 மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான மாத்திரைன்னு ஒரு மாத்திரையை கொடுத்துருந்தாருன்னா, அந்த மாத்திரையை எடுத்து பார்த்த உடனே என் கண்களில் கண்ணீர் கொட்டுதுண்ணா. என்னன்னு பார்த்தா அந்த மாத்திரையில் உங்கள் பேர் இருக்குண்ணா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாத்திரையோட பேரே பிரசாத்னு இருக்குது. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சாய்நாதரின் ஆசீர்வாதம் பிரமாதமாக இருக்குது. அண்ணாவோட பேர் அந்த மாத்திரையில் இருக்குது. சரி, என்ன கம்பெனின்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த நிறுவனம் சாய்நாதரின் பேரில் இருக்குது. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இருந்தாலும் இந்த மனித மனம் மீண்டும் சந்தேகம் வருகிறது. சகோதரி கூகுள் எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை, இந்த மாத்திரை எதுக்காக கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான மாத்திரை என்னாரே டாக்டர்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டோ அதற்கு முக்கியமான மாத்திரையே அதுதானா. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, அண்ணா நான் இப்போ மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது, நீங்கள் கோபுரம் டிவியில் சொல்லுங்கண்ணா, பாபாவின் ஆசீர்வாதத்தோடு இந்த வியாதி எனக்கு குணமாகும், அந்த மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சுங்கிறாங்க சகோதரி. அதுதான் சாய்நாதர். நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும்போது அதை பிரமாதமாக தீர்த்து வைப்பார் சாய்நாதர். அவர் தான் சொல்கிறாரு, என்ன நடந்தாலும் தைரியமாக இருங்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இரு, என் அருள் உன்னை காக்கும்ங்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். கூடவே இருப்பார் நம்ம கூட. இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறார், நான் உன்னுள்ளே தான் வசிக்கிறேன்கிறார் இல்லையா. நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஆபத்து வர விடுவாரா, அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். எந்த ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காத்து நிற்பார் சாய்நாதர். பாருங்கள், இதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி அனிதான் பேர். சகோதரிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்தது. அவங்களுடைய பணத்திற்கு என்ன நடந்தது, வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி சிறுக சிறுக சேமிக்கிற பழக்கம் உண்டு, சேர்த்துக்கிட்டே வருவாங்க. போய் பேங்க்கில் போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. சகோதரின்னு இல்லை, நிறையா நம்ம எல்லோரும் தப்பு பண்ணுறோம். நம்ம வீட்டிலே வச்சுருந்தாலும் பரவாயில்ல, யாரையோ நம்பி கொண்டு போய் கொடுக்குறோம். நீங்கள் வச்சுக்கங்க, நீங்கள் பத்திரமா வச்சுப்பீங்க, இந்த வார்த்தையை வேறு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு வருவோம். வச்சுக்கிட்டே வாங்க, நாங்கள் அப்புறம் வாங்கிக்கிறோம். இதில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அழகாக திருப்பி கொடுத்துருவாங்க. இல்லை இந்த மாதிரி இப்போ சகோதரிக்கு நடந்த அற்புதம் மாதிரி கூட சில நடக்கும். சில பிரச்சனைகள் நடந்து அதுக்கப்புறம் பாபா காப்பாற்றி இருப்பார். பாருங்கள், இங்கே சகோதரிக்கு என்ன நடந்தது பாருங்கள். சகோதரி சிறுக 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 சேமிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டே வராங்க. அப்பப்போ தேவைக்கும் வாங்குவாங்க. அங்கேருந்து இந்த கொடுத்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு அது குறையக்கூடாதுன்ட்டு திருப்பி கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டு அந்த சகோதரிகிட்ட என்ன சொல்லுவாங்க, அம்மா நான் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது, எனக்கு நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே வரேன், நான் கணக்கே வைக்கிறது இல்லை அப்படின்னு சகோதரி சொல்லுவாங்க. இது அங்கே அட்வான்டேஜ் ஆகிடுச்சோ என்னமோ தெரியல. சகோதரிக்கு கொஞ்ச நாள் கழித்து தேவைகள் வந்தது இவங்களுக்கு. அந்த பணம் வந்தால் நல்லா இருக்குமே, எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அங்கே போய் அந்த பணத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்களேங்க, என்னங்க திருப்பி வந்து கேட்குறீங்க, நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வந்தீங்களா, அது காலி ஆகிடுச்சேங்க அப்படிங்கிறாங்க.
சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது. சகோதரி அங்கே கண்ணீரோடு நிற்கிறார்கள். எங்க நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் உங்கள்கிட்ட திருப்பி கொண்டு கூட கொடுத்துருக்கேங்க, நீங்கள் கூட சொன்னீங்க பெரிய தொகையை சேர்ந்துருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் என்ன? ஆமாங்க எல்லாம் சொன்னேன், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடம் பிடிக்கிறாங்க. அவங்க சகோதரி ஒன்றுமே பேசலை. நேராக வந்து அவங்க ஃபோன் பண்ணது எனக்கு தான். ஆனால் மிகப்பெரிய ஆபத்துண்ணா எனக்கு. நான் சிறுக சிறுக சேமித்த பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னாங்க. அம்மா நீங்கள் உடைத்த பணம் உங்களை விட்டு போகவே போகாது. சாய்நாதர் இருக்கார் உங்களுக்கு அதை காப்பாற்றி கொடுப்பதற்கு. நான் சொல்கிறத மட்டும் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. 48 நாட்கள் சாய்நாத ஸ்தாவன மஞ்சரி படிங்க. தினமும் 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுங்க. அந்த பணம் நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்தவுடன் சாய்நாதருக்கு அன்னதானம் செய்கிறேன்னு ஒரு வேண்டுதலையும் வைங்க. உங்களுக்கு உங்கள் பணம் திருப்பி வருதா இல்லையா பாருங்கன்னு சொன்னேன். சகோதரியும் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்கள போய் கேட்கவே இல்லை சகோதரி. ஏன்னா எப்போ இல்லைன்ட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படியே. இப்போ நான் ரீசெண்டாக ஷீரடி போயிருந்தேன். 23ஆம் தேதி அன்றைக்கி ஷீரடியில் இறங்குறேன். சகோதரிகிட்டேருந்து ஃபோன், அண்ணா ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னேன். சகோதரி சொன்ன விஷயம், அந்த பணம் கொடுத்து வச்சுருந்தாங்களே அந்த அம்மாவே ஃபோன் பண்ணி, அனிதா நீ வந்து பணத்தை வாங்கிட்டு போ, நான் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ இல்லைங்கிற, சரி பரவாயில்ல நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்கன்னா நான் வாங்கட்டுமா வேண்டாமான்னாங்க. அம்மா நீங்கள் போய் வாங்கிக்கிங்கம்மா, சாய்நாதர் அருளாசியோடு உங்கள் பணம் திரும்பி வருது, சூப்பராக வாங்கிக்கிங்கன்னு. சகோதரி வாங்கிட்டு வந்துட்டு அன்னதானத்திற்கும் ஒரு தொகையை அனுப்பி வைத்தார்கள் நமக்கு. நம்ம அற்புதமாக அன்னதானம் செஞ்சு சகோதரிக்கு வீடியோ அனுப்பி வச்சேன். சாய்நாதரிடம் வேண்டுதல் வைக்கும்போது அது நியாயமான வேண்டுதலாக இல்லையான்னு சாய்நாதருக்கு தெரியும் அது இல்லையா. சகோதரி எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதை விட்டுருவார், அப்படி அமக்கலப்படுத்துவார் சாய்நாதர். அதே தான் நிறைய சகோதரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அங்கே கொடுத்து வச்சேன் காணாமல் போயிடுச்சு, இங்கே கொடுத்து வச்சேன் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறீங்க. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக அந்த பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சாய்நாத ஸ்தாவன மஞ்சரி படிக்கிறது, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறது, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எழுதிக்கிட்டே இருந்தாங்க. சாய்நாதர் அருளாசிகளை வழங்கி இருக்கிறார் சகோதரிக்கு. இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. எல்லோரும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள், நிச்சயமாக நடக்கும். அன்னதானம் அப்படின்னோடனே எனக்கு சென்ற மாதம் அன்னதானம் ஞாபகத்துக்கு வந்தது. அற்புதமாக அன்னதானங்கள் சென்ற மாதம், அதுவும் அந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி 9 இடங்களில் அன்னதானம் பண்ணோம், பிரமாதமாக பண்ணோம். அதுபோக ஒரு சனிக்கிழமையும் ஷீரடியில் நம்ம அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கோயில் ரெனோவேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கோயிலில் வச்சு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதமும் அன்னதானங்கள் இருக்குது நம்ம சேனலில். 6ஆம் தேதி பௌர்ணமி இன்றைக்கி நிறைய இடத்துல அன்னதானம் பண்ணுறோம். அது போக 6ஆம் தேதி பௌர்ணமி அன்னதானம் இருக்குது. 15ஆம் தேதி நம்ம வழக்கமாக கொடுக்கின்ற அன்னதானம். அன்றைக்கி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பாபா சமாதியான நாள் அன்றைக்கி இல்லையா, 15/10/1918 தான் பாபா சமாதி ஆனார். ஸோ அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருக்கார் 15ஆம் தேதி அன்னதானம் செய்வதற்கு. அடுத்து 21 ஐப்பசி மாத அமாவாசை அன்றைக்கி கோபூஜை இருக்குது, அதுபோக பித்ரு பூஜை இருக்குது, அன்னதானம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது அன்றைக்கி. இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அது வந்தேன். இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, இன்றைக்கி துனி பூஜையின் தரிசனம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஞானசாய் பாபா ஆலயத்திலிருந்து அற்புதமாக துனி பூஜை வந்திருக்கு, அதை நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு அமர்க்களமான அற்புதம். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரி, கணவருக்கு மிகப்பெரிய ஆபத்து, இது செஞ்சால் இப்படி ஆகிடும்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்து கொள்கிறார்கள். பாபா இதிலிருந்து என் கணவரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கூப்பிடாருங்க. சகோதரிக்கு தரிசனம் கொடுத்து, எங்கள் வெளிநாட்டிலேயே அற்புதமாக தரிசனம் கொடுத்து அற்புதமாக ஆசீர்வாதமும் செய்தார். என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக நம்ம துனிபஜியின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். प्रसन्नवदनं ध्यायेतो सर्वगुणपठान्ते ममोवाक्तसमस्तदुरितजयद्वाराः श्रीपरमेश्वराग्नेयाः परमेश्वरप्रीत्यर्थम् अतिपूर्वोदेहेममुन सकलविडेतनाः सिट्टादामस्यामर्धमानादाः गोपुरं टीवी सर्वसायी भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्बानां क्षेम धैर्य विद्यविदय आयुरारोग्ये सभ्यानाम् अभिवर्धेर्थमरोगदिनकान्तिकानित्यर्थम् धन धान्य शिक्षन्दान सकल सौभाग्यकानित्यर्थं देहारोग्यदामन सन्तोष
साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं मानव मानविकानां विद्या पारंगता ज्ञान सरस्वती कृपा कटाक्ष प्रसिद्ध्यर्थं व्यापार उद्योग तोडिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवारण प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बलसिद्ध्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः पादारविन्दयोः सदा नामध्य करिष्यामः सदानिम्ब वृक्षद्यमूलादिवासात् सुधाश्राविणं दिक्तमप्य प्रियं धम्म तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं साईनाथम् ओंकार साईनाथाय नमः लक्ष्मीनारायणाय नमः कृष्णरामदिव मारुत्यादिरूपाय नमः शेष साईने नमः गोदावरी तटे शीरडिवादिने नमः भक्तकृतालदाय नमः सर्वकृत्पादिने नमः भूतावासाय नमः भूत भविष्यद्वर्जिताय नमः कालातीताय नमः कालाय नमः कालकालाय नमः कालकल्पदमनाय नमः मृत्युञ्जयाय नमः अमर्त्याय नमः मर्त्याभयप्रदाय नमः जीवाधाराय नमः सर्वाधाराय नमः भक्तापन समर्थाय नमः भक्तापन प्रतिज्ञाय नमः अन्नवस्त्रदाय नमः आरोग्य क्षेमदाय नमः धनमाङ्गल्यप्रदाय नमः वृत्ति सिद्धिदाय नमः पुत्रमित्र कलत्र बन्धुदाय नमः योगेशवाय नमः आवत्बान्धवाय नमः मार्गबन्धवे नमः मुक्ति मुक्ति स्वर्ग भोर्गदाय नमः प्रियाय नमः प्रीतिवर्धनाय नमः अंतर्यामिने नमः सच्चिदात्मने नमः अनन्ताय नमः आनन्दाय नमः परमेश्वराय नमः परब्रह्मणे नमः परमात्मने नमः परमसुखदाय नमः ज्ञानस्वरूपिणे नमः जगदन्त्रे नमः भक्तानां मातृदातृपिता नमः भक्तभयप्रदाय नमः भक्तपराधिनाय नमः भक्तानुग्रह कातराय नमः शरणागतवत्सलाय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशयकृते दुर्बल्ये पाप कर्म वासना क्षेत्राय नमः हृदयग्रन्थिवेदकाय नमः कर्मध्वंसने नमः शुद्धसत्पतिदाय नमः गुणातीत गुणात्मने नमः अनंत कल्याण गुणाद नमः अमित पराक्रमाय नमः देविने नमः गुरु गरुषादेव्याय नमः अवारजिताय नमः त्रिलोके सत्सन्ति गते नमः असख्य रटिताय नमः स्वरूपडक्की मूर्तये नमः स्वरूपसुन्दराय नमः सूक्ष्मनाय नमः पकुरुषमूर्तये नमः चिन्ताय नमः अरुभाव्यक्ताय नमः सुषमा सर्वान्तर्यामिनी मनोवागीताय नमः प्रेममूर्तये नमः सुलभ दुर्लभाय नमः असगाद सगाद नमः नादराज नमस्ते नमः सर्ववारक सुकर्मणे नमः पुण्य श्रवण कीर्तनातीर्था वासुदेवाय सदांगते सत्प्रणलोभनाद पावन अमृतं सवे भास्कर प्रभा ब्रह्मचर्य तपस्याद हृदयाद नमः सत्य धर्म पालनाद नमः सिद्धेश्वराद नमः सिद्धसंकल्पाद नमः योगेश्वराद नमः भगवते भक्तवत्सला सत्पुरुषा पुरुषोत्तमा सत्य तत्वबोधका कामादि सर्व अज्ञान ध्वंसने नमः वेदानन्दान प्रदाय नमः समसर्वमत सम्मता दक्षिणामूर्तये नमः वेंकटेश रमणाय नमः अद्भुतानन्ददिव्याय नमः प्रपन्नात्तिकराय नमः संसार सर्वदुःखक्षयकराय नमः सर्ववित्रुदुमुखाय नमः सर्वान्तर्बहिस्थिताय नमः सर्वमङ्गलकराय नमः सर्वाभीष्टफलप्रदाय नमः समरस सन्मार्ग स्थापनाय नमः सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलि समर्पयामि எல்லாருக்கும் விஜயதசமி இன்னைக்கு பாபா அற்புதமா ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஆதிராஜாய விஜயகதாகினே மம வதம்மை ஸ்ரவணாத குருமஹே சமேஹா மாம்கா மகாமாதபக்யம் காமேஸ்வரோகை ஸ்ரவணோததாது வேதாதவை ஸ்ரவணாத மகாராஜாத நமஹ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். வாழ்க வளமுடன்.
दर्शयामि सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். जयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमो नमः. स्वाहा. ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम्. ओम बम जुम सह गोपुरं प्रीति सर्वसाई भक्तमाजनानां मृत्योर्पालय पालय रोगान् मोदय मोदय आयुर्वर्धय वर्धय दीर्घायुष्मन्दं गुरु गुरु दीर्घ आयुष्मदिं गुरु गुरु जगदम्बं भों गुरुवारिवन्दना मृत्योर्मुक्षीयमामृताद् स्वाहा. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम्. ओम बम जुं सः पूर्वाषाढनक्षत्र सर्वसाई भक्तमहाजनानां गोपुरं प्रीति सर्वसाई भक्तमहाजनानां मृत्योर्पालय पालय रोगान् मोदय मोदय आयुर्वर्धय वर्धय दीर्घायुष्मन्दं गुरु गुरु दीर्घ आयुष्मदिं गुरु गुरु जगदम्बं भों गुरुवारिवन्दना मृत्योर्मुक्षीयमामृताद् स्वाहा. अमृतमृत्युञ्जये सर्वदामि परिपूर्ण अनुग्रह प्रसाद बलसिद्धिरस्तु. அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துனி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சாய்நாதரின் தரிசனமும் அந்த தரிசனத்தால் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமும் கிடைத்திருக்கிறது. அதை நம்மோட ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரமாதமாக அதை கேட்போம். நம்ம சகோதரி வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள். சகோதரின் கணவர் கோமாவில் இருக்கார். இயற்கையான சுவாசத்துடன் தான் இருக்கிறார். செயற்கை சுவாசம்லாம் இல்லை, இயற்கை சுவாசத்தோடையே இருக்கார். சகோதரி அற்புதமாக கவனித்து கொண்டு வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் சகோதரின் கணவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. சகோதரின் கணவரை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அட்மிட் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் எடுக்கும்போது தான் எங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குங்கிறது மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து சகோதரிகிட்ட பேசுகிறாங்க. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கணவருக்கு நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் ஸ்டோன் வந்து அந்த டியூப் அடைச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே தான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் நேர பாக்டீரியாவாக மாறி பிளட்டில் கலந்துருச்சு. இதுதான் கணவருக்கு பிரச்சனை. இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும். சர்ஜரி பண்ணி அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே ஒரு ஸ்டண்ட் வச்சுருவோம் நாங்கள். இது பெரிய டாக்டர் தான் செய்வார். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு டாக்டர்கள் சொன்ன உடனே சகோதரி கலங்கிட்டாங்க. என்னங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் வந்து அனஸ்தீஷியா கொடுத்து தான் அந்த ஆப்ரேஷன் செய்வோம். அனஸ்தீஷியா கொடுக்கும்போது வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெண்டிலேட்டர் ரிமூவ் பண்ணும்போது மீண்டும் அந்த இயற்கை சுவாசம் உங்கள் கணவருக்கு வர வேண்டும். அப்படி வரலன்னா பர்மனெண்ட்டாக வெண்டிலேட்டரில் தான் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி கதறிட்டாங்க. அங்கிருந்தே பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா, நீங்கள் தான் என் கணவரை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் செய்ய முடியாதா அப்படின்னு டாக்டர்ஸை கேட்குறாங்க. அது நீங்கள் நான் முடிவு பண்ண முடியாதுமா, பெரிய டாக்டர் தான் முடிவு பண்ணணும். நாங்களும் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுத்து தான் ட்ரை பண்ணுவோம். அந்த மாத்திரைக்கு ஒர்க் பண்ணலைன்னா கடைசியில் சர்ஜரி தான் முடிவு பண்ணுவார் டாக்டர் அப்படின்னாங்க. இல்லை, நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் டாக்டரை கேட்டு சொல்கிறோம், பார்க்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்ட்டாங்க. சகோதரி ரூமுக்கு வந்தாங்க. அங்கிருந்தே பாபாவை பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. அம்மா, உங்கள் கண்ணுடைய பேர் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சகோதரி நட்சத்திரத்தை சொன்னார்கள். நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் சாய் சகஸ்ரநாம ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அன்றைக்கி சகோதரி சொன்ன அன்றைக்கி அவர் கணவர் நட்சத்திரத்துக்கு ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், அம்மா இம்மீடியட்டாக ஒரு பேர் நட்சத்திரத்தை அனுப்புங்க, நான் குருஜிட்ட சொல்லி ஒரு ஹோமம் பண்ணி நான் அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன், நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள தரிசனம் பண்ண சொல்லுங்கள், சாய்நாதர் நிச்சயமாக அருள் வழங்குவார் அப்படின்றத சொன்னேன். சகோதரி இம்மீடியட்டாக அனுப்பி விட்டாங்க. குருஜிக்கு அனுப்பிவிட்டு அந்த ஹோமத்தில் சங்கல்பம் பண்ணி ஹோமம் பண்ணி அந்த வீடியோவை சகோதரிக்கு அனுப்பி வச்சேன். சகோதரி தரிசனம் பண்ணும்போது பாபா கிட்ட கதறி இருக்கிறார்கள். பாபா, என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள், அவருக்கு அனஸ்தீஷியா இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் நடக்கணும், எந்த ஆபத்தும் அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அந்த டியூட்டி டாக்டர்ஸை போய் மீட் பண்ணுறாங்க. நான் பெரிய டாக்டரை பார்க்கணுன்னு என்னாச்சு அப்படின்னாங்க. அம்மா, நாங்கள் சொல்லியிருக்கோம், அவர் உங்களை பார்க்குறேன்னு உறுதி கொடுத்துருக்காரு, நாளைக்கு அவர் உங்களை பார்ப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எப்போவுமே வீட்டுக்கு போகும்போது
நான் 2 பாதையில் வருவேன். நான் வீட்டிலேருந்து வரும்போது ஒன்று வந்து சர்ச் வழியாக வருவேன். நான் சர்ச் வாசலில் நிப்பாட்டி கார்லேருந்து இறங்கி அங்கே நின்று ப்ரே பண்ணிவிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். போகும்போது அந்த ரூட்டில் போக மாட்டேன், வேறு ரூட்டில் போயிடுவேன். ஆனால் அன்று நான் கார் எடுத்துகிட்டு போகும்போது பழைய ரூட்லேயே போகணும் எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. எதற்காகன்னு எனக்கு தெரியல. நான் பழைய ரூட்டில் போகிறேன். கரெக்டாக சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது சர்ச்சை நிப்பாட்டுறேன். அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வயதான பெரியவர் வீல் சேரில் உட்காந்து அந்த பக்கரி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுக்கிட்டு உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார். எனக்கு அவருக்கு உதவணும்னு திடீர்னு எண்ணம் வருது. பர்ஸு திறந்து பார்க்குற $5 தான் இருக்குது. ஆனால் எனக்கு இது கொடுக்க மனசு இல்லை. ஏதாவது பெருசாக கொடுக்கணும் அந்த பெரியவருக்கு. ஆனால் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அவர் போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது? நேராக அவர்கிட்ட போனேன். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா? ஆமாம், நான் 7 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னார். நீங்கள் இங்கேயே இருங்க, நான் ஏடிஎம்மில் போய் காசு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தரேன். நான் ஒரு பெரிய தொகையை கொடுக்குறது முடிவு பண்ணிட்டேன். உடனே திருப்பி காரில் ஏறினேன், நேராக வீட்டுக்கு போனேன். அங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி வரும்போது ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கொண்டு வந்து நேராக சர்ச்சு வாசலுக்கு வந்து இறங்கி சர்ச்சில் வணங்கி விட்டு ஒரு பெரிய தொகையை அந்த பெரியவரிடம் கொடுத்தேன். அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு இப்படி கைகளை வச்சு ஐ பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சிரித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு அந்த சிரிப்பு வந்து ஒரு பெரிய தேஜஸோட பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து வணங்கி நன்றியை சொல்லிவிட்டு காரில் ஏறி நேராக ஹாஸ்பிட்டல் வந்தேன். வந்த உடனே அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க, பெரிய டாக்டர் உங்களை பார்க்குறதுக்காக காத்திருக்காரு அப்படின்னாங்க. அந்த பெரிய டாக்டர் என் ரூமுக்கே வந்துட்டார், என் கணவர் இருக்க ரூமுக்கே வந்துட்டார். அவர் அப்படிலாம் வரமாட்டாராம், அவர் மிகப்பெரிய டாக்டர், அவரை தான் நம்ம போய் பார்க்கணும். ஆனால் அன்றைக்கி என்னமோ அவரே வந்துட்டார். வந்தவர் ஆறுதலாக என் கைகளை பற்றி கொண்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அனஸ்தீஷியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அந்த டாக்டர் சொல்கிறாராம். சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர் சொல்ல 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 எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, எதுக்கும் கவலை, அனஸ்தீஷியா இருப்பார் என் கூட, தேவைப்பட்டால் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். கூடிய மட்டும் அனஸ்தீஷியா கொடுக்காம உங்கள் கணவருக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ணுறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல் நிற்கிறதுக்கும் நான் பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கேயே நின்றுக்குங்க, உங்கள் காடு மட்டும் ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி போயிட்டார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த டாக்டரை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம். அந்த டாக்டர் தேடி வந்து உட்காந்து ஆறுதலாக அற்புதமாக பேசிவிட்டு நகர்ந்து போகிறாரு. அடுத்த நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்குது. அன்றைக்கி ஞானசாய் பாபா ஆலயத்துலேருந்து ஒரு வீடியோ சகோதரிக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கிறார் குருஜி, பாபா அப்படி மலர் கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா தேங்க்யூ வெரி மச் பாபா, தேங்க்யூ வெரி மச் பாபான்னு சொன்னாங்க. கணவரை வந்து சர்ஜரி பண்ணுறதுக்காக தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. சகோதரி வெளியில் நின்று அண்ணா ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக படித்தேன் நான். அடுத்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அற்புதமாக சொன்னேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் உங்கள் சேனலில் ஒரு ஸ்லோகம் ஒரு அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்க நீங்கள். ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியே நமக மாங்கல்ய பாக்யம் தேகிமாம்னு ஒரு ஸ்லோகம் சொன்னதாக சொன்னாங்க. அந்த ஸ்லோகத்தையும் சொன்னேன். நான் எல்லாத்தையும் சொல்லி முடித்தேன். கதவை திறந்து கொண்டு டாக்டர் வெளியில் வந்தார். இப்படி கை காமிச்சிட்டே வந்தார். சந்தோஷமாக என் கைகளை பிடித்து என் ரூம் வரைக்கும் கூட நடத்தி கூப்பிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அனஸ்தீஷியா கொடுக்கல, உங்கள் கணவர் சேஃபாக இருக்கார், கவலையப்படாதீங்க, நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடவில்லை, இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. சகோதரிக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த சர்ச்சு வாசல் ஞாபகம் வந்துருச்சு சகோதரிக்கு. ஐ பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலின்னு அந்த தாத்தா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த தாத்தா வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா சாய்நாதர் தான் சகோதரி சொல்கிறாங்க. அன்றைக்கி கணவர் ரூமுக்கு வந்த பிறகு நான் வீட்டுக்கு போகிறதுக்காக நான் காரை ஓட்டிகிட்டு போகிறேன்னா அந்த சர்ச்சு வாசல் கிராஸ் பண்ணுறேன், அங்கே அந்த தாத்தா இல்லை. நான் நிப்பாட்டி அந்த சர்ச்சில் போய் இங்கே ஒரு பெரியவர் இருப்பார், அவர் எங்கேன்னு கேட்குறேன். யாருக்குமே தெரியலண்ணா, இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரா, இங்கே பெரியவர்லாம் யாருமே இருக்காதுங்கிறாங்க. பாருங்கள், சாய்நாதர் வந்து அவருக்கு என்ன விசா வாங்கணுமா, டிக்கெட் வாங்கணுமா, ஒன்றும் கிடையாது. அப்படி பறந்து ஓடி வந்து சகோதரிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவே, சகோதரியிடம் தட்சணை பெறுவதற்காகவே சாய்நாதர் அங்கே போயிருக்கிறார். அற்புதமாக உன் கணவரை காப்பாற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அற்புதமாக காப்பாற்றி கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கோமாவிலிருந்தும் சகோதரின் கணவரை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்வார் சாய்நாதர். இன்றைக்கி பிரார்த்தனையாக அவங்களுக்காக தான் பண்ண போகிறோம். கௌசல்யா சகோதரிக்காகவும் இந்த சகோதரின் கணவருக்காகவும் நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போகிறோம். நிச்சயமாக நம்முடைய கூட்டு பிரார்த்தனைக்கு சாய்நாதர் பதில் கொடுப்பார், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அத்தனை பேருக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்றைக்கி
இல்லையா? இன்றைக்கி பிரமாதமான 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். இன்னைக்கு சகோதரி கௌசல்யாவுக்கு பிரமாதமான ஆசீர்வாதம். சகோதரி கேட்குறாங்க, இந்த மாத்திரை சாப்பிட்லாமா பாபான்னா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்க இல்லையா? அதுதான் சாய்நாதர். அடுத்து அனிதா சகோதரி, என் பணம் போயிடுச்சேன்னு பயப்படுறாங்க, இந்த மந்திரங்களை சொல், உன் பணம் திரும்பி வரும். வந்துருச்சு, அமர்க்களமாக வந்துருச்சு சகோதரிக்கு. அடுத்து இந்த சகோதரி அப்படி வெண்டிலேட்டர் வச்சா பிரச்சனை ஆகிடும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்து கொள்கிறார்கள். நேர்லேயே வந்துட்டார், வந்து ஆசீர்வாதம் செய்து அமர்க்களப்படுத்தி விட்டு போயிட்டார். இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம அத்துணை பேருக்கும் நடக்கும்ன்றதாக தான் இன்றைக்கி இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கார் சாய்நாதர். என்ன நடந்தாலும் தைரியமாக 2 டைட்டில் கொடுத்தார் இல்லையா? என்ன டைட்டில் பாருங்கள், அமர்க்களப்படுத்திட்டார். என் அருள் உன்னை காக்கும்ங்கிறார் சாய்நாதர். அவருடைய அருள் இருந்தால் வேறு எதுவுமே வேண்டாங்க. பொருள்லாம் கேட்காதீங்க அவர்கிட்ட. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், பாபா கிட்ட பொருளே கேட்காதீங்க. எனக்கு இன்னும் சில பேர் இன்னும் போய் உதவி வேணும்னு கேட்குறீங்க எல்லாரும். அவருடைய அருள் இருந்தால் போதும், உதவி நம்மை தேடி வரும். கவலையப்படாதீங்க இல்லையா? அன்றைக்கி ஒரு ஆலயத்திற்கு போனேன், என் பாக்கெட்டில் வந்து ஷீரடி உதவி வச்சுருந்தேன். ஒரு பாட்டி உடம்பு சரியில்லைன்னாங்க, எடுத்து டக்குன்னு ஷீரடி உதவியை கொடுக்குறேன். அந்த பாட்டியின் கண்களில் கண்ணீர். இப்போ தான் நினச்சேன் எனக்கு ஷீரடி உதவி கிடைக்குமான்னு, தேடி வந்துருச்சுன்னாங்க. அதுதான், அது அவருடைய அருள். அது அவருடைய அருள் இருந்தால் பொருள் எல்லாம் தேடி வரும் நம்மை. கவலையப்படாதீங்க. அமர்க்களமான அற்புதங்களை சாய்நாதர் நிகழ்த்தி கொண்டே இருப்பார் நமக்கெல்லாம் இல்லையா? அடுத்த அற்புதம் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் 3 சகோதரிகளுக்கு. பிரமாதமான அற்புதம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி நம்மலாம் ப்ரேயர் பண்ணுறோம். பிரமாதமான ப்ரேயர் பண்ணுறோம். அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு சாய்நாதர் நிச்சயம் செவி சாய்ப்பார். இன்றைக்கி இந்த கௌசல்யா சகோதரியின் வியாதி குணமாகணும், இந்த வெளிநாட்டு சகோதரியோட கணவர் எழுந்து உட்கார வேண்டும், அற்புதமாக அந்த குடும்பத்தோடு அவர் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைப்போம் நம்ம. அதோடு கூட ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றவரும் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் வேண்டும்னு நம்ம இன்றைக்கி பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அற்புதமான நாள். இன்றைக்கி பாபாவோட புண்ணிய திதி. இன்றைக்கி இந்த ப்ரேயர் நிச்சயமாக சாய்நாதரின் காதுகளை எட்டும். வாங்க நம்ம ஜெபிப்போம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.